கழிப்பறைகளோட அறிமுகமும், வரலாறும் ஓரளவுக்கு சொல்லியிருப்போம். இப்ப என்ன பிரச்சனைக்காக அந்த வீடியோ பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம பேசப் போறோம். வேலைக்கு போற பெண்களோ, படிக்கிறதுக்கு போற பெண்களோ, இல்ல வியாபாரம் சார்ந்து, தொழில் சார்ந்து, ஏதாவது அலுவல் ரீதியாவும், இல்ல ஏதாவது நிகழ்ச்சிகள் ரீதியாவும் பெண்கள் வீட்ட விட்டு வெளிய போயிட்டு, வீட்டுக்கு திரும்ப வர வரைக்கும், அவங்களுக்கு ஏதாவது இயற்கை உபாதைகள் ஏற்பட்டா, அதுக்கு பயன்படுத்துற மாரி போற இடங்கள்ல கழிப்பிட வசதிகளோ, இந்த மாரி ரெஃப்ரெஷ் ஆகக்கூடிய வசதிகளோ எந்த அளவுக்கு இருக்கு? அவங்க அத பயன்படுத்திட்டு வராங்களா? இல்ல வீட்டுக்கு வந்து தான் பயன்படுத்துறாங்களா? அப்படின்றது மில்லியன் டாலர் கேள்வி. இதுக்கான பதில், இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ நீங்க உங்க கமெண்ட்ஸ் மூலியமா தெரியப்படுத்தலாம். என்னன்னா, பயன்படுத்தக்கூடிய இடங்கள்ல அந்த இவங்க போய் யூஸ் பண்ற மாரி ஒரு அக்சஸிபிலிட்டி இருக்கா? சிச்சுவேஷன்ஸ் அதாவது சுத்தமாகவோ, தண்ணி வசதியோ, அ அவங்க பயன்படுத்துற மாரி இருக்கா? அவங்க ஏதாவது மாதவிடாய் காலகட்டங்கள்ல பயன்படுத்தக்கூடிய நாப்கின்ல அத அப்புறப்படுத்தக்கூடிய வசதிகள் அங்க இருக்கா? அப்படின்ற மாரி ஏகப்பட்ட கேள்விகள். இது இதனுடைய அனுபவம் நீங்க சொல்லக்கூடிய பதில்கள்ல தான் இருக்கு. அதே மாதிரி அ ஒரு வேலைக்கு போற பெண், வியாபாரம் செய்யக்கூடிய பெண்கள் நீங்க பார்த்துருக்கலாம். காய்கறி வித்துட்டு இருக்கலாம், மீன் வித்துட்டு இருக்கலாம், வேற ஏதாவது பொருட்கள சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம், வியாபாரம் பண்ணிட்டு இருக்கலாம். அதாவது வீட்ட விட்டு வெளிய வந்து வியாபாரம் பண்ணி, திரும்ப அவங்க வீட்டுக்கு போற வரைக்கும் பஸ்ல வரலாம், இல்லன்னா ஏதோ வண்டி தள்ளுவண்டியில வரலாம். இந்த மாரி ஏகப்பட்ட விதவிதமான தொழில்கள் செய்யக்கூடிய பெண்கள், ஒரு நாள் பூரா வியாபாரம் பண்ணிட்டு, எந்த இடத்துல இதுக்கான இயற்கை உபாதைகள அவங்க சரி செஞ்சுக்க முடியும்? அப்படின்றது ஒரு கேள்வி. இத பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ரொம்ப தெளிவா, தெள்ளத் தெளிவா ஒரு மீன்கார அக்காவோட கதைய, "எறாக்கறி, புறாக்கறி" அப்படின்ற ஒரு சிறுகதை மூலமா எழுத்தாளர் பாக்கியம் சங்கர், அதாவது நான் வடசென்னைக்காரன், 4ஆம் சுவர்ன்னு எளிய மனிதனோட வாழ்க்கைய படம் பிடிச்சு, அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்த எழுத்தாளர் பாக்கியம் சங்கரோட இந்த எறாக்கறி, புறாக்கறி ஆனந்த விகடன்ல வந்து ஒரு சிறுகதையா வெளிவந்தது. இந்த பிரச்சனை குறித்து நான் வந்து Google சர்ச் பண்ணி தேடும்போதோ, இல்ல அதாவது ஏஐ ஆர்டிபிஷியல் கிளாட் ஆகட்டும், ChatGPT ஆகட்டும், இல்லன்னா நம்ம ஏஐல வந்து அந்த பெர்ப்ளெக்ஸிட்டி ஆகட்டும், இந்த மாரி எல்லாத்தையும் தேடுனாலுமே, எந்த ரெஃபரன்ஸஸும் அவ்வளோ பெருசா எதுவுமே கிடைக்கல. சாதாரணமா ஒரு சமையல் குறிப்பு போட்டா கூட 500, 1000 ரெஃபரன்ஸஸ் வருது. அடிப்படை வசதிகள்ல பிரச்சனைகள் குறித்து சில விஷயங்கள் தேடும்போது, இந்த மாரி டேட்டாக்கள் எதுவும் வரல. பெருசா ஆர்டிகிள்ஸ் எதுவும் வரலன்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஆதங்கம். அந்த அடிப்படையில இந்த ஒரு விஷயம் வந்து நேரடியா படிச்சு பார்த்தா, அந்த மீன்கார அக்காவோட வாழ்க்கைய நேரடியா நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். எப்படின்னா, காலையில 4 மணிக்கு, 3 மணிக்கு போயி, ஒரு மார்க்கெட்ல மீன் மார்க்கெட்ல போய் அன்னக்கூடையில மீன வாங்கிட்டு வந்து, தலையில அத தூக்கி வச்சவங்க, அதோட சாயங்காலம் 3 மணி, 2 மணி, அந்த 4 மணி அந்த மீன வித்து வியாபாரம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த கூடைய எங்கேயும் வைக்க முடியாம, தலையில அந்த பாரத்த வச்சுக்கிட்டு, வயித்துல அவங்க அந்த யூரின் போக முடியாம அந்த பாரத்த வச்சுக்கிட்டு, குடும்ப சூழலுக்காக வேலை செஞ்சுட்டு, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஓரமா நின்னு அவங்க இயற்கை உபாதைகள அப்படி கழிக்கிற ஒரு விதத்த வந்து அவரு மிகுந்த வலியோட அந்த கதையில சொல்லியிருப்பாரு. இத பார்த்தா மத்த வேலைக்கு போகக்கூடிய பெண்களுடைய பிரச்சனைகளும், சில விஷயங்கள புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதுக்காக இந்த கதைய நான் சொல்றேன். பொது இடங்கள்ல இருக்கக்கூடிய கழிப்பறைகள், அந்த ரெஸ்ட் ரூமா இருக்கட்டும், இந்த மாரி விஷயங்கள் பேசுறதா இருக்கட்டும். ஹோட்டல்கள் இருக்கட்டும். நம்ம எல்லாருமே காசு குடுத்து ஹோட்டல்ல போய் சாப்பிட போவோம். சாப்பிட போகும்போது, அந்த ஹோட்டல்கள்ல வெளிய போர்டு பயங்கர டெக்கரேட்டிவா இருக்கும். நெறைய செலவு பண்ணியிருப்பாங்க. உள்ள இன்டீரியர் பார்த்தீங்கன்னா, பிரம்மாண்டமா இருக்கும். வெளியில பார்த்தீங்கன்னா, 100, 200 பேர் கியூல நிப்பாங்க. சாப்பிடுறதுக்காக வெயிட்டிங்ல இருப்பாங்க. இந்த மாரி இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஹோட்டல். நீங்க கையேந்தி பவன், சின்ன சின்ன ஹோட்டலுக்கெல்லாம் விட்டுருவோம். ஏன்னா, அங்க டாய்லெட் வசதி இருக்கா? இல்லையான்னு நம்ம பேசணும்னா, அந்த மாரி விஷயங்கள் நம்ம பேச முடியாது. ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு கிளைம் பண்ற இருக்கக்கூடிய ஹோட்டல்கள பத்தி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா, அவங்க அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வச்சு தான் ஹோட்டல் நடத்த முடியும். பழமையான ஹோட்டல்கள் கூட சில ஹோட்டல்கள் எடுத்துக்கலாம். நீங்க அங்க போய் சாப்பிடுறதுக்கு முன்னாடி டாய்லெட் எங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஏதாவது ஒரு மூலைய காட்டுவாங்க. சில ஹோட்டல்ல வாஷ்ரூம் பக்கத்துல இருக்கும். ஆனா, அந்த அந்த டாய்லெட்டோட சுத்தம் எப்படி இருக்கு? எவ்வளவு பயன்படுத்துற மாரி இருக்கா? அப்படின்றத நீங்க நிச்சயமா நேர்ல போய் பார்த்தா தான் உங்க அனுபவங்கள உங்க கமெண்ட்ஸ் மூலியமா நீங்க சொல்லலாம். சில ஹோட்டல்கள்ல மேல 2வது மாடியில இருக்கு, 3வது மாடியில இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆஸ்பெட்டாஸ் ஷீட் போட்ட ரூம கட்டக்கூடிய பிரச்சனைகள் கூட இருக்கு பார்த்துருக்கோம். நிச்சயமா போய் அனுபவிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இத ஏன் பேசுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நமக்கு இத கார்னர் பண்ணணும், டார்கெட் செட் பண்ணணும், பேசணுன்றதெல்லாம் கிடையாது. காசு குடுத்து ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போறோம். இந்த வசதிகள்லாம் இருந்தா தான் நீங்க நடத்த முடியும்னு சொல்லி நம்ம அத ஆத்தரைஸ் பண்றோம். வெளியில எங்கேயும் கிடைக்காத ஒரு சூழல்ல ஹோட்டல்ல கம்பல்சரி இருக்கும். அங்க போனா நம்ம காசு குடுத்து சாப்பிடுறது அடுத்த கட்டம்.
முதல் முறையா இந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு போகக்கூடிய மக்கள் நெறைய இருக்காங்க. அங்க போனதுக்கப்புறம் பெரிய ஏமாற்றத்தோட வரக்கூடிய சூழல்லாம் பார்த்து தான் இருக்கோம். அங்க போனா ஹோட்டல் ரூம்ல பார்த்தீங்கன்னா, இந்த நாப்கினோ, இல்ல குழந்தைங்களோட டயப்பரோ அதெல்லாம் போட்டு வச்சு லாக் பண்றதுக்கு கூட ஒரு டஸ்ட்பின் கூட இல்லாத ஹோட்டல் பாத்ரூம்ல வந்து ரெஸ்ட் ரூம் நெறையவே இருக்கு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நாட்டுல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பேசக்கூடிய பிரச்சனையா? அப்படின்ற மாரி ஒரு கேள்வி எழுந்துச்சுன்னா, இந்த பிரச்சனை நீங்க அனுபவிச்சிருந்தா மட்டும் இந்த கேள்விய கேட்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுங்க. ஏன்னா உங்க குழந்தைய கூட்டிட்டு போனாலோ, இல்ல உங்க தங்கச்சி, அப்பா உங்க அப்பா விட்டுருங்க. அம்மா, உங்களுடைய மனைவி, உங்க காதலி இந்த மாரி யாரையாவது கூட்டிட்டு போகும்போது, அவங்க இந்த மாரி பிரச்சனைகள அனுபவிச்சிருந்தாங்கன்னு சொன்னா, நிச்சயமா இத நீங்க கேள்வி கேட்கிற இடத்துல நிப்பீங்க. இல்ல பல பேர் மனசுக்குள்ள குமுறிக்கிட்டு, இத யார்கிட்ட கேட்கறது? எப்படி கேட்கறது? எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றதுன்ற கூடிய விஷயங்களும் நெறைய பார்த்திருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்டின்னா, நம்ம பேச ஆரம்பிச்சு இந்த இந்த செய்திகள எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சா, இதுக்கான மாற்றம் நிச்சயமாவே இருக்கும். அதே மாதிரி மத்த பொது இடங்கள்ல இருக்கக்கூடிய டாய்லெட்ஸு இந்த மாரி ரெஸ்ட் ரூம்ஸ், ஒப்பனை அறைன்னு நம்ம நல்லா இப்ப நெறைய டெவலப் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் கார்ப்பரேஷன் நெறைய டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்தியா முழுக்க மத்திய அரசாங்கம் இதுக்காக இந்த பட்ஜெட்ல கிட்டத்தட்ட 12,00,000 கோடிக்கு மேல ஒதுக்கி இருக்கிறதா ஒரு நியூஸ் நான் பார்த்தேன். அப்ப இவ்வளவு முக்கியத்துவம் குடுக்கக்கூடிய விஷயங்கள் எதிர்காலத்துல மாறும். நல்லபடியா நடக்கும்ன்றத நம்புவோம். ஆனா, கமர்ஷியலா நடத்தக்கூடிய ஹோட்டல்கள்ல இதுக்கான விஷயங்கள அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சரி பண்ணி ஆகணுன்றது, இந்த வீடியோ மூலமா என்னுடைய கருத்தா, கோரிக்கையா நம்ம இதுல வைக்கிறோம். இதுக்கான மாற்று கருத்துக்கள், உங்களுடைய அதாவது உங்களுடைய அனுபவங்கள நம்ம டிஸ்கஷன் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, தனிப்பட்ட அனுபவங்கள தாராளமா கமெண்ட் மூலியமா சொல்லுங்க. அ இத வந்து நம்ம கொண்டு போய், இந்த மாரி ஹோட்டல்கள்ல கொஞ்சம் குறைஞ்சபட்சம் அத்தியாவசியமா இத நீங்க சரியா வைக்கணும் அப்படின்ற கோரிக்கைய இதன் மூலியமா நம்ம டெவலப் பண்ணலாம். அடுத்த பிரச்சனைகள பேசுவோம். அதே மாரி கழிவறை, சுத்தம், சுகாதாரம், கல்வி பத்தி பேசணும். இப்ப சுகாதாரத்துல ஒரு டாபிக் எடுத்து பேசியிருக்கோம். இது வால்யூம் மாரி அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம கன்டினியூஸா கொண்டு வரலாம். கொண்டு வருவோம். எந்த மாதிரியான டாபிக் பேசலாம் அப்படின்னு நீங்க நெறைய விஷயங்கள கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த டாபிக்க நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோவோட நேரம் ரொம்ப பெருசா போனாலுமே நெறைய பார்க்கறதுக்கான சூழல் இல்லாம போயிடும். அதனால நேரம் கருதி, உங்களுடைய பொன்னான நேரத்த ரொம்ப பெருசா கொண்டு போகாம, சொல்ல வேண்டிய விஷயத்த இதுக்குள்ள சொல்லி முடிக்கணும்னு, இந்த பீப்பிள் ஃபேக்ட் சேனல் மூலியமா நான் உங்கள் வசந்த் சந்திரன் சொல்லி முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ எந்த மாரி போடலாம், என்ன சப்ஜெக்ட்ல வேணும்ன்றத உங்க கமெண்ட்ஸ் மூலியமா, உங்க ரெக்வெஸ்ட் மூலியமா நான் பண்ண ரெடியா இருக்கேன். நம்மளால உள்ளது உள்ளபடி சில விஷயங்கள நம்ம பேசி தான் ஆகணும். அந்த அடிப்படையில இந்த வீடியோ உங்களுக்காக நான் டெடிகேட் பண்றேன். நன்றி, வணக்கம்.